அரசு என்பது இது உங்களுக்கு தெரியும், நவம்பர் டிசம்பர் இது மழைக்காலம். இந்த மழைக்காலத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து ஒன்றும் இல்லை, ஒரு பஞ்சாயத்தில் ஒட்டி ஒரு 5 கிராமத்தில் வெள்ளம் வருதுன்னா அந்த பஞ்சாயத்து தலைவருக்கு தகவல் சொல்லி அவருக்கு அங்கங்கே சமுதாய கூடம் இருக்குது, இல்லை அங்கங்கே நியர்பை மேடான பகுதியில் ஸ்கூல் இருக்குது, அந்த மக்கள்கிட்ட போய் பாதுகாத்து வச்சு அவங்களுக்கு உணவு உடை பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது பொறுப்பு. அதுக்கு ப்ராப்பராக அது சம்மந்தப்பட்ட பிடிஓ ஆஃபீஸ்லேருந்து ஒரு அதிகாரி நியமனம் செய்து அவர் அதை மானிட்டரிங் ஆஃபீஸை அதை கண்காணிப்பார். மக்கள் உணவு இல்லை, தண்ணி இல்லை, பால் இல்லை, எந்த குறையும் கம்ப்ளைண்ட் வரக்கூடாது, மக்கள் எங்கேயும் சாலை மறியலுக்கு வரக்கூடாது அப்படின்னு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும். இன்னைக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் பல இடங்களில் சாலை மறியல், குடும்ப அட்டைக்கு 2000, குறைஞ்சபட்சம் 2000 கூட வரல. சட்டமன்றத்தில் நான் 10,000 கேட்டேன், இல்லை குறைஞ்சபட்சம் 6000 கொடுங்க அப்படின்னேன். அதில் ஒரு பாரபட்சம். சென்னையில் மழை வந்தால் 6000 இந்தியா சிமெண்ட்ஸ் முதலாளி வீட்டுக்கு கதவு தட்டி கொண்டு போய் கொடுக்குறாங்க. எம்ஆர்எஃப் முதலாளி வீட்டுக்கு கதவு தட்டி கொண்டு போய் கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டுடைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் வீட்டு கூட பாரபட்சம் இல்லாமல் குடும்ப அட்டை இருந்தால் கொண்டு போய் கதவு தட்டி கொடுக்குற அரசு. வடதமிழ்நாடு 5 மாவட்டங்கள் பாதிப்படைஞ்சிருக்கு, 3 மாவட்டங்கள் பெரும் பாதிப்பை சந்தித்திருக்கிறது. மக்கள் உயிரை கையில் பிடிச்சிட்டு மொட்டை மாடிலையும் மரத்து மேலே ஏறி உயிரை காப்பாற்றிட்டு இருக்கிறாங்க. எல்லா நீரையும் உள்வாங்குற கடலூர் தான், கடலூர் முகத்தை வரும், கடலூர் தான் கடல். கடலூர் மாவட்டத்தில் வாழ்கிற கடலூர் தொகுதியில் வாழ்கிற மக்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆக இதுக்கு என்ன நிவாரணம்? ஏன் தொகுதியில் பாருங்க. அப்போ நடுவில் கரெக்டாக நாங்கள் 2 பக்கமும் ஆற்றுல மாட்டிக்கிட்டோம். எப்போ மழை வந்தாலும் இயற்கை பேரிடர் வந்தாலும் ஆண்டாண்டு காலமாக இதுக்கான என்ன இப்போ கடில ஆற்றை எங்கே தூர்வாரி இருக்காங்க. அப்புறம் முதலமைச்சருடைய நிவாரண நிதி ஒரு நாளைக்கு ஒரு அறிவிப்பு வருது. மழை வெள்ளத்தில் ஒரு நாளைக்கு செத்து போட்டால் 2 லட்சம், ஒரு முறை செத்து போட்டால் 3 லட்சம், ஒரு முறை செத்து போட்டால் 5 லட்சம். உயிர் என்பது ஒரு உயிர் தான். இப்போ திருவண்ணாமலை மலைச்சேரில் 7 பேர் செத்து போட்டாங்க, குடும்பத்துக்கு 5 லட்சம். என்ன கான்செப்ட்னே தெரியல. இப்போ இந்த அதிகாரிகள் என்ன நினச்சிக்கிட்டு இந்த நாட்டை வழி நடத்துறீங்க? முதலமைச்சர் அமைச்சரவையை உங்கள் இஷ்டத்துக்கு நினைச்சா 1 லட்சம் கொடுக்குறீங்க ஒரு உயிருக்கு. வெடி பட்டாசு ஆலை தொழில் விபத்தில் இருந்தால் 1 லட்சம், அப்புறம் திடீர்னு அப்புறம் அடுத்த மாதம் செத்து விட்டா 2 லட்சம், அதுக்கு அடுத்த மாதம் செத்து விட்டா 3 லட்சம். அப்போ இதெல்லாம் பார்த்து ரசிக்கிற தன்மையோட தான் அரசு அதிகாரிகள் இருக்கிறீங்களா? உங்களுக்கு மனச்சாட்சி இல்லை? இப்போ நான் கடலூர் மாவட்டம் என்ன பாவம் செஞ்சுது, வடதமிழ்நாடு என்ன பாவம் செஞ்சுது? எதுக்கு இங்கே பிச்சையா போடுறீங்க 2000 ஒரு குடும்ப அட்டைக்கு? சென்னைக்கு 6000, தென் மாவட்டத்துக்கு 6000. அனைவரும் உங்களுடைய குடிமக்கள், அனைவரும் இந்த நாட்டு அனைவர் உயிரும் சமமான உயிர். அப்போ ஒரு உயிர் பலியாகுது அப்படின்னா அந்த உயிருக்கு நீங்கள் எல்லாருக்குமான ஒரு, நான் சட்டமன்றத்தில் பல முறை பேசுகிறேன், நீங்கள் வெடி விபத்து ஏற்பட்டால் ஒரு உயிர், வெள்ள சேதம் ஏற்பட்டால் 1, சுனாமி ஏற்பட்டால் 1. ஏன் ஒரு உயிர் போச்சுன்னா தமிழ்நாடு அரசு ஒரு பாலிசி முடிவாக ஒரு உயிருக்கு 25 லட்சம். அவன் கொழுப்படுத்து போய் கள்ளச்சாராயத்தை குடிச்சிட்டு அவன் செத்து போகிறான், அவனுக்கு 10 லட்சம் கொடுக்குறீங்க. இப்போ நீங்கள் காவல்துறையில் 1 கோடி ரூபா கொடுக்குறீங்க, உயிரை பணம் வச்சு அவங்க வேலை செய்வங்க கொடுக்குறீங்க, மகிழ்ச்சி. வருவாய்த்துறையில் மற்ற துறைகளை வேலை செஞ்ச பணியாளர்கள் இருந்தால் 25 லட்சம் கொடுக்குறீங்க, மகிழ்ச்சி. 24 மணி நேரம் அரசு மக்களுக்காக உழைக்கிற ஊழியர்கள். சரி, குறைந்தபட்சம் பொதுமக்களுக்குன்னு ஒரு 25 லட்சம் ஒரு உயிர் பலியாச்சுன்னா அது வெடி விபத்தில் ஏற்பட்டாலும், ஆக்சிடென்ட்ல ஏற்பட்டாலும், விபத்தில் ஏற்பட்டாலும், எதில் ஏற்பட்டாலும் அந்த உயிர் அதை சார்ந்து வாழக்கூடிய குடும்பத்திற்கு ஒரு நிரந்தர நிதி ஆதாரத்தை உருவாக்கி தர வேண்டியது ஒரு நியாயமான கோரிக்கை. இது அதிமுக ஆட்சி, திமுக ஆட்சி, எல்லா ஆட்சியிலையும் நான் கோரிக்கை வைக்கிறேன். அது என்னமோ சொல்லுவாங்களா, வலு உள்ளவன் வாழலாம். அன்னைக்கு நெல்லிக்குப்பம் பகுதியில் தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒரே குடும்பத்தில் கொத்து கொத்தா செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் முதலமைச்சர்கிட்ட ஃபோனில் பேசி அப்போ இருந்த 2 அமைச்சர்களும் அதுக்கு சப்போர்ட் பண்ண பிறகு 5 லட்சம் ரூபா